திருச்சிற்றம்பலம். ஒரு மனிதனானவன் இந்த பிரபஞ்ச சக்தியினால் உருவாகி ஒரு உயிராக இந்த பூலகத்திலே ஜனனமாகின்றான். அவன் ஜனனமாகின்ற காலத்திலிருந்து அவன் மரணமாகின்ற காலம் வரை வாழ்க்கையில் சந்தோஷங்கள், துக்கம், துயரங்கள், மன உளைச்சல்கள், மரண வேதனைகள், எண்ணற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப ஏன் நாம் மனிதனாக பிறக்க வேண்டும் இறைவா? எதற்கு இந்த பிரபஞ்சத்திலே என்னை படைத்தா இறைவா என்று இறைவனிடம் முறையிடக்கூடியவர்கள் எண்ணற்ற ஆத்மாக்கள். அப்படி இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளை ஆட்டி படைக்கின்ற பொழுது அந்த பிரபஞ்ச சக்திக்கு பயந்து பிரபஞ்சத்தோடு நாம் ஒன்றி வாழ்கின்ற சமயத்தில் நம் வாழ்க்கையில் துன்பங்களானது குறையப்பட்டு சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு பிரபஞ்சங்கள் நமக்கு துணையாக இருக்கின்றன. அந்த பிரபஞ்சத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த ஆத்மாவானது ஒரு நாள் இந்த பூலோகத்தை விட்டு சென்றவுடனே அந்த உடலானது இருக்கின்ற இடத்தில் இருந்து ஒரு 88 அடி தூரம் வரை தீட்டு என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது. தீட்டு என்றால் என்ன அப்படின்னாக்க, ஒரு உயிரானது இறந்தவுடனே அந்த உடலிலிருந்து வரக்கூடிய கெட்ட கிருமிகள், அந்த கிருமிகள் மற்றவர்களுடைய பாதிப்பாக உருவாக்கக்கூடிய சூழலை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆத்மா இறந்தவுடனே எப்படிப்பட்டவராக இருந்தாலும் மனமானது உருகி வேதனையும் துன்பத்தையும் துயரத்தையும் அந்த உறவுகள் அந்த தினம் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழலை அந்த இடத்தில் உருவாக்கி கொண்டிருக்கும். அப்படி அந்த மகிழ்ச்சி இல்லாத சூழலோடு நாமும் கலந்து கொண்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது மட்டும்தான் ஒரு சாஸ்திரம் சொல்லக்கூடிய நல்லவனுக்கு அடையாளமாகும். அதே போல் ஒரு சந்தோஷமான நடக்கின்ற ஒரு நிகழ்வில் நாமும் கலந்து கொண்டு அவர்களோடு நாமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு இறைவன் துணையாக நிற்பார். துயரமான ஒரு இடத்தில் போய் நாம் மகிழ்ச்சியோடு இருப்பது பாவச் செயலாகும். சந்தோஷமாக ஒரு நிகழ்வு நடக்கின்ற இடத்தில் போய் நாம் அங்கே துக்கத்தோடு இருப்பது அதுவும் பாவச் செயலாகும். அப்ப சாஸ்திர ரீதியாக இடத்துக்கு ஏற்பாடு போல் நம்மளை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் தான் மனிதர்கள். மற்ற விலங்குகளுக்கெல்லாம் அப்படி மாற்றிக்கொள்ள தெரியாது. அவன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவன் சிந்தனையை சிந்தித்து எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை செய்பவன் தான் ஒரு மானிடனாக இந்த பூலோகத்திலே சிறந்து வாழ முடியும். அப்படி இந்த உடலானது இருக்கிற இடத்திலிருந்து அந்த தீட்டாக இருக்கிற இடத்துக்குள்ளாக நாம் உணவு உண்பது அல்லது நாம் வீடுகளிலே பூஜை செய்வது, முக்கியமாக கணவன் மனைவிகள் தாம்பத்தியத்தில் ஈடுகொள்வது, அந்த பிரேதத்தை வைத்துக்கொண்டு சண்டை போட்டுக் கொள்வது, பிரேதத்தை வைத்துக்கொண்டு யார் அதற்கு சடங்குகள் செய்வது என்று அங்கே பிரச்சனையில் உருவாக்கி கொள்கிறார். இது அந்த பிரேத சாபதோஷம் ஆகும். இவற்றில் நாம் சிக்கிக்கொண்டோம் என்றால் அந்த வீடுகளிலே நோய்கள் அதிகமாக உருவாகும். கணவன் மனைவிகளே நிம்மதி இருக்காது. பொருளாதாரத்திலே இழப்புகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அங்கே அவர்களுக்கு நிம்மதி என்பது இல்லாமல் போய்விடும். பல வகையான முயற்சி செஞ்சு கொண்டே இருப்பீங்க. ஒரு செயலை செய்யணும்னு அந்த முயற்சியானது தடைபட்டு கொண்டே இருக்கும். குறிப்பாக புத்திரபாக்கியம் இல்லாமல் மாங்கலி தோஷத்தை உருவாக்கும். இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டு கொண்டோம்னாக்க இதற்கு நாம் என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், வேற வழியே இல்லையா அப்படின்னு பார்க்கின்ற பொழுது பிரதோஷ காலகட்டங்களில் மௌன விரதத்தை கடைபிடித்து மாலையில் பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு எம்பெருமான வழிபாடு செய்து வந்தோம் என்றால், 7 பிரதோஷத்தை முறையாக வழிபாடு செய்து வந்தோம் என்றால் நம்முடைய 7 ஜென்மத்திற்கு முன்னால் செய்த அத்தனை கர்மகாரியங்களும் நம்மளை விட்டு விலகும் என்பது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயமாகும். இதுவே நிகழ்வாகும். ஆகையினால் இது மாதிரி இந்த விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டு இது போன்ற பிரச்சனை இருப்பவர்கள் சிவாலயத்தில் சென்று எம்பெருமானை வழிபாடு செய்து
இன்முகத்தோடு வாழ்வதற்கு சதாசிவன் அருபுரியட்டும். திருச்சிற்றம்பலம். சிவாய நமக.